வந்துடுச்சு, குக்கு குக்கு கதை சொல்ல வந்துடுச்சு. சிரிப்போடு சந்தோஷமா நல்ல பழக்கம் கத்துக்கலாம். பறவை விலங்கு நண்பர்களோடு குட்டி குக்கு உலகம் போகலாம். கதை ஆரம்பம் இப்போ தானா, குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. பறவை குக்கு சொல்றத கேளு, நண்பர்களோட கதை பாரு. குட்டி குக்கு குக்கு கதை தொடங்குது இப்போ. ஒரு மாலை நேரம். கிராமம் முழுக்க விளையாட்டு சத்தம். ஆனா ஒரு வீட்டு முன் அமைதி. இனியன், இனியன், ஒரு அம்மா அழைத்துக் கொண்டிருந்தாள். இனியன் அருகே ஓடி வந்தான். என்ன ஆண்டி? கார்த்திக் காலை முதல் காணோம். குக்கு திடீர்னு அமைதியானது. கார்த்திக் இனியனின் நல்ல நண்பன். அவன் எங்க போவான்? அந்த நேரம் வீட்டின் வாசலில் ஒரு காகிதம். அதில் எழுதியிருந்தது, நண்பனை தேடுபவன் புதிரை தீர்க்க வேண்டும். இனியன் கண்கள் சுருங்கின. இது சாதாரணமில்ல. வாங்க ஆரம்பிக்கலாம். காகிதத்தில், நான் நடக்க மாட்டேன், ஆனால் நான் நடந்த இடத்தை காட்டுவேன். குட்டீஸ், காலடிச்சுவடு. குக்கு தரையில் பார்த்தது. மண்ணில் சிறிய காலடிச்சுவடு. அது ஆற்றை நோக்கி சென்றது. அடுத்த காகிதம் கல்லின் கீழ். என்னை அழைத்தால் நான் பேச மாட்டேன், ஆனால் என்னை அழுத்தினால் உன் குரல் கேட்கும். குட்டீஸ், தொலைபேசி. இனியன் அருகே இருந்த பழைய பொது தொலைபேசி பெட்டிக்கு போனான். அதுக்குள் ஒரு குறிப்பு. அதில், இரவில் நான் வழிகாட்டுவேன், பகலில் நான் மறைந்து போவேன். குட்டீஸ், நட்சத்திரம். இனியன் சிரிச்சான். வடக்கு நட்சத்திரம். அவன் சுற்றி பார்த்தான். கார்த்திக் எப்பவும் வடக்கு பக்கம் இருக்கிற பெரிய வேம்பு மரத்துக்கு போவான். குக்கு உடனே மேலே பறந்து வடக்கு திசை காட்டியது. அவர்கள் வடக்கு பக்கம் நடந்தார்கள். அங்கே ஒரு பெரிய வேம்பு மரம். அதன் தோலில் கத்தரிக்கோல் கொண்டு வரையப்பட்ட அதே மர்மக்குறி. அவன் இங்க வந்திருக்கான். மரத்தின் பட்டையில் சின்ன துளை. அதுக்குள் மடிக்கப்பட்ட காகிதம். அதில், என்னை திருப்பினால் நான் திறக்கிறேன், ஆனா நான் கதவு இல்லை. குட்டீஸ், சாவி. குக்கு திடீர்னு கீழே இறங்கி மரத்தின் வேரை தட்டியது. அங்கே மண் கொஞ்சம் புதியதாயிருந்தது. இனியன் தோண்டினான். சின்ன சாவி. அவன் திட்டமிட்டு வச்சிருக்கான். அருகில் பழைய மரப்பெட்டி. பெட்டிக்குள் ஒரு கடைசி குறிப்பு. நான் உள்ளே இருக்கிறேன், ஆனா நீ என்னை பார்க்க முடியாது. நான் பயம் இல்லை, நான் ஒரு சோதனை. இனியன் மெதுவா சொன்னான். அவன் மறைந்திருக்கான், ஆனா பயமா இல்லைனா அவன் நமக்காக காத்திருக்கான். குக்கு திடீர்னு மேலே பறந்தது. அது கிராமத்தின் பழைய தானிய கிடங்கின் மீது சுற்றி வட்டமிட்டது. அங்கே என்றான் இனியன். அவர்கள் மெதுவா கதவை தள்ளினார்கள். கதவு கிரீக்னு திறந்தது. உள்ளே இருட்டு. கார்த்திக் ஒரு நிமிடம் அமைதி. பிறகு சர்ப்ரைஸ்! கார்த்திக் புதிச்சு வெளியே வந்தான். இனியன் அதிர்ச்சியா பார்த்தான். இது ஒரு ட்ரெஷர் சேலஞ்ச். நான் தான் புதிர் வச்சேன். இனியனுக்கு கொஞ்சம் கோபம். நாங்க எல்லாம் கவலைப்பட்டோம். கார்த்திக் சிரிப்பு மெதுவா குறைந்தது. நான் மட்டும் இல்ல, யாரோ என்னை இந்த கேம் பண்ண சொன்னாங்க. அந்த நேரம் கிடங்கின் வெளியே ஒரு நிழல் நகர்ந்தது. குக்கு கூவியது. இனியன் வெளியே ஓடினான். ஆனா யாரும் இல்லை. தரையில் ஒரு கருப்பு துணி. அதில் அந்த மர்மக்குறி. இனியன் மெதுவா சொன்னான், இது விளையாட்டு இல்ல, யாரோ நம்மை பயிற்சி செய்றாங்க. குக்கு அவன் தோளில் இறங்கியது. அடுத்தது என்ன? தேடல் தொடரும்.
நேரத்தை ஒதுக்கி என் கதையை கேட்டதுக்கு குக்கூக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி குட்டீஸ். பாய்.